ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான அதாவது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 13 வகையான மருந்து பொருள்கள் நம்ம எடுத்துருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த ஒரு மருந்து பொருளும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சுக்கு எடுத்துருக்கிறேன். சுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த சுக்கு எவ்வளோ நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் சளி பிடிக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த சுக்கை அரைச்சி அதை கஷாயம் மாதிரி வச்சு குடித்தோம் அப்படின்னாக்கா அது சரியாகும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு பொருள் அப்படின்னாக்கா சுக்கு. அடுத்து மிளகு யூஸ் பண்ணுறேன். மிளகு நம்ம நார்மலாக நம்ம எப்பயுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த மிளகு தான் இது. இந்த மிளகு எப்படி எடுத்துக்கணும், அதாவது ஒரு 5 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். சுக்கு 10 கிராம்னாக்கா மற்ற எல்லா பொருளுமே நான் 5 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகும் சளி பண்ணுறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான். அதாவது மிளகு போட்டு எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் அது வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இந்த மிளகுல இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திப்பிலி எடுத்துருக்கிறேன். இது அரிசி திப்பிலி இது இருக்கும். 2 திப்பிலி இருக்குது. இதில் இது அரிசி திப்பிலி, இன்னொரு திப்பிலி நான் யூஸ் பண்ணுறேன் தான். இதில் இதுவும் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது கஷாயம் வைக்கிறதுக்கு சுக்கு கூடவே சேர்த்து கூட இது கஷாயம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வால் மிளகு எடுத்துருக்கேன். இந்த வால் மிளகு நம்ம நார்மல் மிளகுலே ஒரு வால் மாதிரி நீட்டாக ஒரு காம்பு மாதிரி இருக்கும். அதுதான் இந்த வால் மிளகுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு 5 கிராம் தான் நான் எடுத்துருக்கேன். இந்த மிளகுமே சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது கோல்டாச்சு அப்படின்னா இந்த மிளகை ஒரு ஊசியில் குத்தி அதை விளக்கு தீயில் காட்டி அதுலேருந்து வர அந்த புகையை சுவாசித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கோல்டு சரியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டத்திப்பிலி எடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம அரிசி திப்பிலி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே இது மாதிரி இது கண்டத்திப்பிலி. இது கொஞ்சம் குச்சி குச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு 5 கிராம் எடுத்துருக்கேன். இதுவுமே கஷாயம் வைக்கிறதுக்கு தான் நம்ம சுக்கு கூடவே சேர்த்து கஷாயம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து மல்லி எடுத்துருக்கேன். மல்லி ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதாவது சுக்கு 10 கிராம் அப்படின்னா மல்லி ஒரு 20 கிராம் 2 பங்கு அளவு நம்ம எடுத்துக்கணும். மல்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த மல்லி யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த மல்லியை யூஸ் பண்ணி சட்னியெல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டைஜஷன் ஆகிறதுக்காகன்னு சொல்லிட்டு. அது கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஓமம் எடுத்துருக்கிறேன். இதுவும் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த ஓமம் கூட நமக்கு செரிமான கோளாறெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதாவது குழந்தைங்களுக்குமே இந்த தண்ணியில் போட்டு இந்த ஓம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாயிடும். வாமிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சரியாகும். அடுத்து சதக்குப்பை எடுத்திருக்கேன். இதுவுமே ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த சதக்குப்பை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு தான் சொல்லலாம். அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சதக்குப்பை சரி பண்ணும். அதை உடனே சரி பண்ணும். அதாவது ரெகுலராகவே நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மாதவிடாய் கோளாறு எந்த மாதிரி கோளாறு இருந்தாலும் சரி, அதாவது ரெகுலராக வரல, மாற்றி மாற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட இந்த சதக்குப்பையை கஷாயமாகவோ இல்லை இந்த மருந்து குழம்பு வச்சு இந்த மூலமாகவே எடுத்துக்கிட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து கருஞ்சீரகம். இது சீரகத்து மாதிரி தான் இருக்கும். அதிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு 5 கிராம் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அது கருப்பையில் உள்ள எந்த கோளாறாக இருந்தாலும் சரி அது சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு இதை சொல்லலாம். இந்த மருந்து கஷாயம் தனியாகவே கூட கஷாயம் வச்சு நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கருப்பையை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். சில பேருக்கு கருப்பை வீக்காக இருக்குது, இப்போ குழந்தை தெளிக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கர்ப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் தாங்கிறதுக்கான சக்தி கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் கூட தினமுமே இந்த
கரிஞ்சீரகத்தை தனியாகவே அப்படியே கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த கருப்பை வந்து நல்லா பலமாக ஆகிறதுக்கு நிறையவே இது வந்துட்டு உதவி செய்யும். அதனால் எப்போவுமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து மஞ்சள் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரங்கி சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பரங்கி சட்டையும் கூட நமக்கு வந்துட்டு கர்ப்பப்பையை வந்து பலமாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பரங்கி சட்டையை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதாவது அதை உடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது உடம்புக்கு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னாக்கா அப்போ நம்ம உடம்பு எவ்வளோ பலமாகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது மாதிரி மஞ்சள் வந்து கிருமி நாசினி, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். அடுத்து வரமிளகாய் எடுத்துருக்கேன். வரமிளகாய் ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த இலை வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு இது போட்டே தான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இது வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. அப்படியே கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வில்லேஜ் சைடில், இந்த கோவில் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா தான் இது ரொம்ப கிடைக்கும். ரொம்ப ஒரு அரிதான ஒரு மூலிகைன்னு தான் இதை சொல்லலாம். சப்போஸ் கிடைச்சிது அப்படின்னாக்கா இந்த மூலிகையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த பொருள் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் வந்து நம்ம அந்த வாசனை வர அளவு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து சுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், கண்டத்திப்பிலி, அப்புறம் வந்து பரங்கி சட்டை, இதையெல்லாம் வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு மிக்ஸி ஜாரில் அரையும், இல்லாட்டி அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த நசுக்கி எடுத்த அந்த பொருளை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மற்ற எல்லா பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அம்மியில் வந்துட்டு அரைச்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அது தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம அம்மியில் அரைக்க முடியும். அது அந்த டைமுக்கு மட்டும் தேவை அப்படின்னாக்கா வேணால் அந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 3 month 6 month வரைக்குமே கூட வந்து இந்த பவுடர் வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், கெட்டு போகாமல். நீங்கள் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் மறுபடி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த மருந்து எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நாம் புளி எடுத்துக்கணும். கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டு அதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு, நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிறதுல ரொம்ப தப்பு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூடவே அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதை நம்ம வாணலில் விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த காரம் பத்தலை அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு தான் வந்து இந்த குழம்பு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தா தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதாவது குழந்தை பிறந்தவங்களும் கட்டாயமாக இது சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த குழம்பு வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு மந்த்லி ஒரு ட்வைஸ் இந்த குழம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புல வந்துட்டு சளி பிரச்சனை இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இது சொல்லுவாங்க. இது 3ஐயும் நம்ம வந்துட்டு சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே வந்துட்டு மந்த்லி ட்வைஸ் இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.